இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். குழப்பங்களும் போராட்டங்களும் நிறைந்த வாழ்க்கையின் பாதையில எனக்காக யார் உதவி செய்வா, யார் என்னோட கூட வருவா, எனக்காக யார் இதை செய்வா, இதை செய்யும்பட எனக்கு யாராவது இருக்கிறாங்களா? யாருமே எனக்கு இல்லைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையோட என்ன கேட்குறீங்கன்னா தொடர்ந்து கேளுங்க. இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். சங்கீதம் 138 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்களும் நானும் விசுவாசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து, இல்ல இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? இன்னைக்குதான் நீங்க கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை இந்த இயேசு கிட்ட கொடுத்து பாருங்களேன். அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று பைபிள்ல சொல்லியிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது, உண்மை உள்ளது, சத்தியம் நிறைந்தது அப்படின்னு வேதமே சொல்லுது. அப்படின்னா இது பொய் சொல்லல, உண்மையானது. கர்த்தர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஆமாங்க, இப்படிதான் யோசேப்புன்னு ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு தகப்பன் 11 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த யோசேப்பை சொந்த சகோதரர்களே கொன்று போட தீர்மானித்தார்கள். இவரை கொன்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பால் குழியில தூக்கி போட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாம இதை பண்ணாங்க. அந்த நேரத்துல அவங்க மூத்த சகோதரன் சொன்னான், இவனை எதுக்கு நீங்க கொல்றீங்க, நம்ம விட்டு போட்டுருவோம், நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாய் விட்டு போட்டார்கள். இந்த அடிமையா விட்ட இந்த யோசேப் கூட வாழ்க்கையில சின்ன பிள்ளையிலேயே ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தா, நீ அநேகருக்கு, உங்க சகோதரர்கள், உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் யூ வில் பிகம் அ ப்ரொவைடர், நீங்க இவங்க எல்லாருக்கும் மேல இருப்ப, உன்னை இவர்கள் பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு 2 முறை தரிசனங்கள் மூலமா ஆண்டவர் பேசியிருந்தார். ஆனா இப்ப சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, இது எதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்த வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறார், கொலை முயற்சிகள் நடக்கிறது, இப்போ அடிமையாய் விற்கப்படுகிறார், சொந்த ஜனங்கள் யாருமே கூட இல்லை, தொலைவாய் அவங்க அனுப்பப்படுகிறார், எகிப்து தேசத்துல அடிமையா என்றாகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த யோசேப்புக்கு யார் உதவி செய்ய முடியும்? அடிமை அப்படிங்கிறது யாருமே இல்லாத இடத்துல மற்றவர்களுக்கு பணி செய்யறது, அந்நிய தேசம், யாருமே இவருக்கு உதவி செய்ய வாய்ப்பே இல்லை, யாரும் இல்லை. தனியாய் விடப்பட்ட யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவர் யோசேப்புக்காக யாவையும் செய்து முடித்தார். யோசேப்போட ஸ்டோரி எகிப்துக்குள்ள என்றாகும்போது அடிமையாய் தொடங்கினாலும் அவருடைய ஹிஸ்டரி முடியும் போது அடிமையாய் முடியவில்லை. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரும்படியாய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிறார். நம்மோடு கூட இருந்து அவர் காரியங்களை திருப்ப போகிறார். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் வேதனையோடு போராட்டங்களோடு என்னை கேட்கிற ஒருக்காய் ஜெபிக்கிறாங்க. சூழ்நிலை என்ன என்பதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி. இவர்களுக்காய் நீர் காரியத்தை திருப்ப போவதற்காய் நன்றி. இவர்களுக்காய் நீர் உதவி செய்ய போகிறீங்களே, அதற்காய் நன்றி. இவர்களுக்கு யாவையும் செய்து முடிக்க போறீங்களே, நன்றி. சூழ்நிலையில இருக்கிற நெருக்கங்கள் மாறி சமாதானம், சந்தோஷம் உண்டாக போகிறதற்காய் நன்றி. சந்தோஷமான நாட்களை காண செய்யுங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் ஓடி ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க கரம் கூட இருந்து நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். God bless you.